கோவப்படையில எக்ஸசைஸ் போய் பண்றா, கோவப்படையில போய் புல்லப்ஸோ புஷ்அப்ஸோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பண்ணா உண்மையிலே கோவம் குறையுமா? கண்டிப்பா குறையும். கோவப்படையில ஏற்கனவே ஹார்ட் பீட் எகிரிக்கிட்டு இருக்கும். ஆமா. இல்ல என்ன நம்ம எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ போனா ஹார்ட் பீட் இன்னும் எங்கேயோ போக செத்துருவோம்ல. கரெக்டான கேள்வி. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கோவம் வரும்போது ஹார்ட் ரேட் வந்து எகிறதுக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து எகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கோவப்படும் போது நமக்கு ஏறக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. இதுவே எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஏறக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் கோவப்படும் போது அந்த ஹார்மோன்ஸ் ஆனது உங்களுடைய ரத்த நாளங்களை சுருக்கும். அப்படி சுருங்குறதன் மூலமாக உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரித்து அப்போ ஹார்ட் ரேட் வந்து வேகமாகும். இது ஆபத்தானது. ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ வேகமாக நடக்கிறீங்க, புஷ்அப் எடுக்கிறீங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். கோவம் வரும்போது ரத்த நாளம் சுருங்கும். இந்த சமயம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த நாளம் விரியும். அப்படி ரத்த நாளம் விரியும் போது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து குறையும். ரத்த அழுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் ரேட் வந்து வேகமாக இருந்தால் கூட அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.